यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி, தேதி 13 मार्च 1969। प्रेम और शक्ति के गुणों की समानता, அன்பு மற்றும் சக்தி என்ற குணங்களின் சமான் தன்மை। आत्माभिमानी हो याद की यात्रा में बैठे हो, ஆத்மாபிமானியாக ஆகி நினைவு யாத்திரையில் அமர்ந்திருக்கிறீர்களா? याद की यात्रा में भी मुख्य किस गुण में स्थित हो? நினைவு யாத்திரையிலும் கூட முக்கியமாக என்ன குணத்தில் நிலைத்திருக்கிறீர்கள்? याद की यात्रा में होते हुए भी मुख्य किस गुण स्वरूप हो? நினைவு யாத்திரையில் இருந்தும் கூட முக்கியமாக எந்த குணத்தின் ஸ்வரூபமாக இருக்கிறீர்கள்? इस समय आपका मुख्य गुण कौन सा है? பாபா கேட்கிறார், இந்த சமயம் உங்களுடைய முக்கியமான குணமாக எது இருக்கிறது? சபினே அப்னா அப்னா விசார் சுனாயா, அனைவருமே அவரவர்களுடைய கருத்தை கூறினார்கள்। इस समय तो सभी विशेष प्रेम स्वरूप की स्थिति में हो, இந்த சமயம் அனைவருமே விசேஷமாக அன்பு ஸ்வரூபத்தின் நிலையில் நிலைத்திருக்கிறீர்கள்। लेकिन प्रेम के साथ साथ वर्तमान समय की परिस्थितियों के प्रमाण जितना ही प्रेम स्वरूप उतना ही शक्ति स्वरूप भी होना चाहिए। ஆனால் அன்பு ஸ்வரூபத்தின் கூடவே நிகழ்கால சமயத்தின் பிரச்சனைகளுக்கு ஏற்றாற் போல எந்த அளவு அன்பு ஸ்வரூபமாக இருக்கிறீர்களோ அந்த அளவு சக்தி ஸ்வரூபமாகவும் இருக்க வேண்டும்। देवियों के चित्र देखे हैं, देवियों के चित्र में वो मुख्य क्या विशेषता होती है? தேவிகளுடைய சிலைகளை பார்த்திருக்கிறீர்களா? தேவிகளுடைய சித்திரங்களில் முக்கியமாக என்ன விசேஷத்தன்மை இருக்கிறது? अपने चित्रों को कब ध्यान से देखा नहीं है? தன்னுடைய சிலைகளை கவனமாக பார்த்திருக்கிறீர்களா? जब देवियों के चित्र बनाते हैं, काली के सिवाय बाकी जो भी देवियां हैं उनके नयन हमेशा गिले दिखाते हैं, प्रेम में जैसे डूबे हुए नयन दिखाते हैं। தேவிகளுடைய சித்திரம் சிலை வடிக்கும் போது காளியை தவிர மற்ற தேவிகள் அவர்களுடைய கண்களில் ஈரம் காட்டுறாங்க, அதாவது நீர் ததும்பிய கண்களை காட்டுறாங்க, அப்படியே அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய கண்களாக காட்டுறாங்க। साथ साथ जो उनका चेहरा आदि बनाते हैं, जो उनकी सूरत से ही शक्ति के संस्कार देखने में आते हैं। மேலும் தேவிகளுடைய முகத்தை சக்தி சம்ஸ்காரம் நிறைஞ்ச முகமாக காட்டுறாங்க। लेकिन नैनों में प्रेम दया शीतलता देखने में आती है, ஆனால் கண்களில் அன்பு தயை குளிர்ந்த தன்மை தெரிய வருகிறது। मातापन के प्रेम के संस्कार इन नैनों से दिखाई पड़ती है, தாய்மையின் அன்பு அந்த சம்ஸ்காரம் இந்த கண்களில் தெரிய வருகிறது தேவிகளுடைய கண்களில்। उन्हों को ठहरने का ढंग व सवारी अस्त्र शस्त्र दिखाते हैं, वह शक्ति रूप प्रकट करता है। தேவிகள் அமர்ந்திருக்கக்கூடிய விதம், அவர்களுடைய வாகனம், அஸ்திர சஸ்திரம் அனைத்துமே சக்தி ரூபத்தை வெளிப்படுத்துவதாக காட்டப்பட்டிருக்கு। तो ऐसे ही आप शक्तियों में भी दोनों गुण समान होना चाहिए।
ஆக சக்திகளாகிய உங்களிடமும் இந்த 2 குணமும் சமமாக இருக்க வேண்டும். ஜித்தனா சக்தி ஸ்வரூப் உத்னா ஹி பிரேம் ஸ்வரூப். எந்த அளவு சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறீர்களோ அந்த அளவு அன்பு ஸ்வரூபமாகவும் இருக்க வேண்டும். அபி தக் தோனோ நஹி. இப்பொழுது வரை இரண்டும் இல்லை. कभी प्रेम के लहर में कभी शक्ति रूप में स्थित रहते हो. சில சமயம் அன்பின் அலைகளில் இருக்கிறீர்கள், சில சமயம் சக்தி ரூபத்தில் நிலைத்து விடுகிறீர்கள். दोनों ही साथ और समान रहे. இரண்டும் ஒன்றாக சமமாக இருக்க வேண்டும். यह शक्तिपन के अंतिम संपूर्णता की निशानी है. இதுதான் சக்திசாலியான தன்மையின் கடைசி சம்பூர்ண நிலையின் அடையாளம். अभी बाप दादा को अपने बच्चों के मस्तक में क्या देखने में आता है. இப்பொழுது பாப்தாதாவிற்கு தன்னுடைய குழந்தைகளுடைய நெற்றியில் என்ன தெரிய வருகிறது? अपने मस्तक में देखा है क्या है. தன்னுடைய நெற்றியில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறீர்களா? प्रारब्ध देखते हो व वर्तमान सौभाग्य का सितारा चमकता हुआ देखते हो व और कुछ. எதிர்கால பிராப்தியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது நிகழ்கால சௌபாகியத்துக்கான நட்சத்திரம் ஜொலித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது வேற ஏதாவது பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஹரேக்னே அப்னா அப்னா விசார் சொன்னாயா. ஒவ்வொருவரும் அவரவர்களது கருத்தை கூறினார்கள். तीनों संबंधों से तीनों ही बातें देखने में आती है. 3 சம்பந்தத்திலும் 3 விஷயங்கள் தெரிய வருகிறது. इसलिए आपको त्रिशूल सौगात भेजी थी. அதனால தான் உங்களுக்கு திரிசூலம் பரிசாக அனுப்பப்பட்டிருந்தது. तीनों ही सितारे दिखाई दे रहे हैं. 3 நட்சத்திரமும் தெரிய வந்து கொண்டிருக்கிறது. एक तो भविष्य का, दूसरा वर्तमान सौभाग्य का और तीसरा जो परंदाम में आपकी आत्मा की संपूर्ण अवस्था होनी है वह आत्मा की संपूर्ण स्थिति का सितारा. ஒன்று எதிர்காலத்தினுடைய அந்த ரூபம், 2வது நிகழ்கால சௌபாகியத்துக்கான நட்சத்திரம், 3வது பரந்தாமத்தில் உங்களுடைய ஆத்மா சம்பூர்ண நிலையில் இருக்கும் இல்லையா, அந்த ஆத்மா சம்பூர்ண ஸ்திதியில் இருக்கக்கூடிய ஆத்மா நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் தெரிய வருகிறது. तीनों ही सितारे दिखाई पड़ते हैं. 3 நட்சத்திரமும் தெரிய வருகிறது. इन तीनों सितारों को देखते रहना. அந்த 3 நட்சத்திரங்களையும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். कभी कभी सितारों के बीच बादल आ जाते हैं. சில சமயம் நட்சத்திரங்களுக்கு இடையில் மேகம் வந்து விடுகிறது. कभी कभी सितारे जा भी बदली करते हैं, कभी टूट भी पड़ते हैं. சில சமயம் நட்சத்திரம் இடத்தையும் மாற்றிக்கொள்கிறது, சில சமயம் உடைந்தும் போய்விடுகிறது. यहाँ भी ऐसे जा भी बदली करते हैं. कभी देखो तो बहुत ऊपर, कभी देखो तो बीच में, कभी देखो तो उससे भी नीचे. இங்கு கூட அந்த மாதிரி தான் இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். சில சமயம் மிக உயரத்தில் இருக்காங்க, சில சமயம் பார்த்தா இடையில இருக்காங்க, சில சமயம் பார்த்தா அதை விட கீழே இருக்கிறார்கள். ஜாபி அபி பத்லி நெஹி கர்னி ஹே. பாபா சொல்கிறார், இடம் கூட இப்போ மாற்றிக்கொள்ளக்கூடாது. அகர் பத்லி கரோ தோ ஆகே பல்படோ நீச்சே நெஹி உத்தரோ. இடம் மாறணும் அப்படின்னா முன்னேறி போங்க, ஆனால் கீழிறங்கக்கூடாது. அவினாஷி சம்பூர்ண ஸ்திதிமே சதைவ சடத்தே ரஹோ. அழிவற்ற சம்பூர்ண ஸ்திதியில் உயர்ந்து கொண்டே இருங்கள். ஐசே சித்தாரா பன்னாகே. அந்த மாதிரி உயரத்தில் சென்று கொண்டே இருக்கக்கூடிய நட்சத்திரமாக ஆக வேண்டும். டூட்னேக்கி தோ யா பாத் ஹி நெஹி. உடஞ்சி போகக்கூடிய விஷயம் இங்கே இல்லவே இல்லை. सभी अच्छे पुरुषार्थी बैठे हुए हैं, बाकी जब बदली की आदत हो मिटाना है. நல்ல முயற்சி செய்யக்கூடிய முயற்சியாளர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். மற்றபடி இந்த இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய இந்த பழக்கத்தை நீக்கிவிட வேண்டும். குமாரியோं की रिजल्ट कैसी है. குமாரிகளுடைய ரிசல்ட் எப்படி இருக்கிறது? आप अपनी रिजल्ट क्या समझती हो. நீங்கள் தன்னுடைய ரிசல்ட்டை என்னவாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? விசேஷ கிஸ் பாத் में उन्नति समझती हो. எந்த விஷயத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள்னு நினைக்கிறீங்க? ஹரேக்னே அப்னா அப்னா சுனாயா. ஒவ்வொரு குமாரிகளும் அவரவர்களுடைய சிந்தனையை பாபாவுக்கு சொன்னாங்க. याद की यात्रा में कमी है, इसलिए इतनी महसूसता नहीं होती है. நினைவு யாத்திரையில் குறை இருக்கிறது,
அதனால தான் இந்த அளவுக்கு உணர முடியலன்றார் பாபா. अमृत वेले याद का इतना अनुभव नहीं होता है। छतें तो यहाँ बहुत बड़ी बड़ी है, மாடி இங்கே பெரிய பெரிய மாடிகளாக இருக்கு. फिर शाम के समय भी 7 से 7:30 तक यह समय विशेष अच्छा होता है. பிறகு அந்திம நேரம் 7 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ரொம்ப நல்ல நேரம்ன்றார், விசேஷமான நேரம். जैसे अमृत वेले का सतोगुनी टाइम होता है वैसे ये शाम का टाइम भी सतोगुनी है. எப்படி அமிர்த வேலையில் அந்த நேரம் வந்து சதோகுணம் நிறைஞ்ச நேரமாக இருக்குது, அதே போல் அந்திம நேரம் சாயந்தரமும் கூட இந்த நேரம் 7லேருந்து 7:30 வரைக்கும் இந்த நேரம் வந்து ரொம்ப சதோ பிரதானமான நேரம். सैर पर भी इसी टाइम निकलते हैं, சுற்றி வரத்துக்கு இந்த சமயம்தான் வெளியில் போகிறாங்க. इसी समय संगठन में योग कराओ और बीच बीच में अव्यक्ति रूप से बोलते रहो. कोई का बुद्धि योग यहाँ वहाँ होगा तो फिर अटेंशन कीजिएगा. இதே சமயத்தில் குழுவாக அமர்ந்து யோகம் செய்ய வையுங்க. இடையிடையில் அவ்யக்த ரூபத்திலிருந்து வர்ணனை கொடுத்துட்டே இருங்க. யாருடைய புத்தியாவது இங்கு அங்கே செல்கிறது என்றால் இப்போ வர்ணனை கொடுக்கும்போது உங்களுடைய புத்தி அட்டென்ஷன் இங்கே வந்துடும். யோகா की सब्जेक्ट में बहुत कमी है, யோகம்ன்ற சப்ஜெக்டில் ரொம்ப குறைவாக இருக்கிறீர்கள். भाषण करना, प्रदर्शनी में समझाना या तो आजकल के स्कूलों के कुमारियों को एक सप्ताह ट्रेनिंग दे दो तो बहुत अच्छा समझा लेगी. சொற்பொழிவு செய்கிறது, கண்காட்சியில் புரிய வைக்கிறது, இதெல்லாம் இன்றைய காலத்தில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குமாரிகளுக்கு கூட ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே புரிய வைப்பாங்கன்றார். लेकिन यह तो जीवन में अतीन्द्रिय सुख का अनुभव करना है ना. ஆனால் இங்கேயோ வாழ்க்கையில் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும் இல்லையா. उस समय ऐसे समझो जैसे कि बाप दादा के निमंत्रण पर जा रहे हैं. உலாவ செல்லும் பொழுது பாப் தாதா கூப்பிடுறாரு, பாப் தாதாவினுடைய அழைப்பின் பேரில் நம்ம போகிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். जैसे बाप दादा सैर करने आते हैं वैसे बुद्धि योग बल से तुम सैर कर सकती हो. எப்படி பாப் தாதா வலம் வராரு அதே மாதிரியே புத்தி யோக பலத்தின் மூலமாக நீங்கள் கூட வலம் வர முடியும். जब याद की यात्रा का अनुभव करेंगे तो अव्यक्ति स्थिति का प्रभाव आपके नैनों से चलन से प्रत्यक्ष देखने में आएगा. நீங்கள் நினைவு யாத்திரையின் அனுபவம் செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய அவ்யக்த ஸ்திதியினுடைய பிரபாவம் உங்களுடைய கண்கள்லேருந்து நடத்தையிலிருந்து வெளிப்படையாக தெரிய வருன்றார். फिर उनसे माला बनवाएंगे, அவர்கள் மூலமாக மாலை உருவாக்கப்படும். जैसे शुरू में आप खुद माला बनाती थी ना, எப்படி ஆரம்பத்தில் நீங்கள் நீங்களே மாலை உருவாக்கினீர்கள் இல்லையா, அந்த மாதிரி இவர்கள் மூலமாகவும் மாலை உருவாக்கப்படும். इस ग्रुप को उमंग उत्साह अच्छा है, இந்த குழுவினருக்கு ஊக்கம் உற்சாகம் நன்றாக இருக்கிறது. बाकी एक बात खास ध्यान में रखनी है कि एक दो के संस्कारों को जान करके एक दो के स्नेह में एक दो से बिल्कुल मिलजुल कर रहना है. பாபா சொல்கிறாரு, மற்றபடி இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். என்னென்னா ஒவ்வொருவருடைய சம்ஸ்காரத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒருவருக்கொருவர் அன்போடு ஒருவருக்கொருவர் இணைஞ்சு இருக்கணுன்றார். जैसे कोई से विशेष स्नेह होता है तो उनसे कितना मिक्स हो जाते हैं. எப்படி ஒரு விசேஷமாக ஒருத்தர் மேலே அன்பு வந்துடுச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படி மிக்ஸ் ஆகிருப்பாங்க. ऐसे ही सभी को एक दो में मिक्स होना चाहिए. அந்த மாதிரி அனைவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். जब कुमारियाँ ऐसे शो करके दिखाएगी तब फिर और भी कुमारियाँ सर्विस करने के निमित्त बनेगी. जब कुमारियाँ ऐसे शो करके दिखाएगी तब फिर और भी कुमारियाँ सर्विस करने के निमित्त बनेगी. எப்போ குமாரிகள் இந்த மாதிரி எப்பொழுது குமாரிகள் இந்த மாதிரி வெளிப்படுவாங்களோ அப்போ மற்ற குமாரிகளும் சேவைக்காக பொறுப்பாளராக ஆவார்கள். और जो निमित्त बनता है उनको उसका फल भी मिल जाता है. மேலும் யார் பொறுப்பாளராக ஆகிறார்களோ அதற்கான பலனும் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. आप शोकेस हो,
अनेक कुमारियों को उमंग उत्साह और उन्नति में लाने की பாபா சொல்கிறாரு. நீங்கள் பல குமாரிகளை ஊக்க உற்சாகத்தில் கொண்டு வருவதற்கான முன்னேற்றம் அடைய செய்வதற்கான ஷோகேஸாக இருக்கீங்க. जितना ही उमंग से साकार निराकार दोनों ने मिलकर यह प्रोग्राम बनाया है उतना ही इसका उजोरा दिखाना है. எவ்வளவு ஊக்கத்தோடு சாக்கார பாபாவும் நிராகார பாபாவும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் உருவாக்கியிருக்காங்க, அதனுடைய பலனையும் காட்டணுன்றார். कई कुमारियों की उन्नति के निमित्त बन सकती हो, अपनी हमजिन्स को गिराने से बचा सकती हो. பல குமாரிகள் முன்னேற்றம் அடைவதற்கு நீங்கள் பொறுப்பாளராக ஆக முடியும். தன்னை போன்று இருக்கக்கூடிய குமாரிகள் விழுவதிலிருந்து நீங்கள் காப்பாற்ற முடியும். குமாரியோं के साथ बाप दादा का काफ़ी स्नेह है. குமாரிகளிடம் பாப் தாதாவுக்கு அதிகமான அன்பு இருக்கு. क्योंकि बाप दादा परम पवित्र है और कुमारियाँ भी पवित्र है. ஏனென்றால் பாபா பரம பவித்திரமானவர், மேலும் குமாரிகளும் பவித்திரமானவர்கள். तो पवित्रता पवित्रता को खींचती है. அதனால தூய்மை தூய்மையை கவர்ந்திழுக்கிறது. वर्तमान समय முக்கிய விசேஷதா यही चाहिए. இப்போ நிகழ்காலத்தில் விசேஷ தன்மையாக இந்த பவித்திரதா தான் வேணுன்றார். வர்த்தமான் சமய முக்கிய விசேஷதா यही चाहिए. நிகழ்காலத்தில் முக்கியமான விசேஷத்தன்மை இந்த தூய்மை தான் வேணுன்றார். हरेक महारथी का फर्ज है अपना गुण औरों में भरना. ஒவ்வொரு மகாரதிகளுடைய கடமை தன்னுடைய குணத்தை மற்றவர்களிடம் நிரப்ப வேண்டும். जैसे ज्ञान का दान देना होता है वैसे गुणों का भी दान करना चाहिए. எப்படி ஞான தானம் கொடுக்கப்படுகிறது அதே போன்று குணதானமும் கொடுக்க வேண்டும். जैसे ज्ञान रत्नों का दान करते हो इसलिए महारथी कहलाए जाते हो, वैसे गुणों का दान भी बहुत बड़ा दान है. எப்படி ஞான ரத்தினங்களை தானம் செய்கிறீர்கள் அதனால மகாரதிகள் என்று அழைக்கப்படுகிறீர்கள், அதே போன்று குணங்களையும் தானம் செய்ய வேண்டும். இந்த குணதானமும் மிகப்பெரிய தானமாகும். ज्ञान देना तो सहज है, गुणों का दान देना इसमें जरा मेहनत है. ஞான தானம் செய்வது சகஜமானது, ஆனால் குணங்களை தானம் செய்வது இதில் உழைப்பிருக்கிறது. गुणों का दान करने में सभी महारथियों में नंबर 1 कौन है? குணங்களை தானம் செய்வதில் அனைத்து மகாரதிகளிலும் நம்பர் 1ஆக இருக்கக்கூடியவர் யாரு? ஜானகி தாதி தான் குணதானம் செய்வதில். ஆகையால் ஒருவருக்கொருவர் இந்த குணத்தை கிரகித்து கொள்ள வேண்டும். आप म्यूज़ियम की तैयारी के बारे में बाप दादा बोले. ஆபுல மியூசியம் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை பற்றி பாப் தாதா சொல்கிறார். दूरांदेशी और विशाल बुद्धिपन म्यूजियम तैयार करना है. पहले ही भविष्य को सोच समय को सफल करने का गुण धारण करना है. முதலிலேயே எதிர்காலத்தை சிந்தித்து சமயத்தை பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய குணத்தை தாரணை செய்ய வேண்டும். और टाइम पर तैयार भी करना है, மேலும் நேரத்திற்கு தயாரும் பண்ணணும். जल्दी भी हो और संपूर्ण भी हो तो कमाल है. जल्दी भी हो और संपूर्ण भी हो तो कमाल है. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செய்யணும், ஃபினிஷும் பண்ணணுன்றார், அப்போ தான் கமால் அதிசயம். अगर कोई भी कमी रही तो उस कमी की तरफ सभी की नजर जाएगी. ஒருவேளை ஏதாவது ஒரு குறை இருக்குது அப்படின்னா அந்த குறையின் பக்கம் எல்லாருடைய பார்வையும் போகும். ஐசி கமி நாகும், அந்த மாதிரி எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்றார். சபிக்கே முசே கமால் ஹே ஐசா நிக்கல்னா சாயே. எல்லாருடைய வாயிலிருந்து அதிசயம்னு வரணும். सारा देवी परिवार आपका चेहरा म्यूजियम के दर्पण में देखेंगे. अच्छा, முழு தெய்வீக குடும்பமும் உங்களுடைய முகத்தை மியூசியம்ன்ற கண்ணாடியில் பார்ப்பாங்கன்றார். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி. उतर जाऊं पल की ना
जिए